ஒரு ஊரில் ஒருத்தர் ஆடு மேய்ச்சி வாழ்ந்து வந்தார். அவர் 6 மணிக்கெலாம் போனார்னா நைட்டு 8 மணிக்குத்தான் வீடு திரும்புவார். இப்படிமா இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணார், ஆட்டை ஓட்டிக்கிட்டு போகிறப்ப ஒரு குட்டி மட்டும் நடக்க மாட்டேன்ருச்சு. அந்த நடக்க மாட்டாத குட்டியை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஆடு மேய்க்க போயிருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு திருப்பி 6 மணி 7 மணி ஆயிடுச்சு வந்திருக்கிறார். அப்போ இவருடைய வழக்கப்படி என்னன்னா, இவர் கிட்டிக்குள்ளே அடைக்கும்போது ஒவ்வொரு ஆட்டையும் எண்ணி தான் அடைப்பார். அப்போ குறையுதா கூடுதா இல்லை எங்கேயும் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி பண்ணுவார். அப்படி பண்ணுறப்ப குட்டி மட்டும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஆனால் இவர் ஒரு குட்டியை நடக்க முடியாமல் இருந்துச்சு, அந்த குட்டியை எடுத்து நம்ம தோளில் போட்டோமே, அதை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் நினைக்கல. ஏன்னா ஆட்டை நல்லா பாதுகாக்கணும், ஆட்டை நல்லா வளர்க்கணும், நல்ல வாயில்லா ஜீவனுக்கு ஒரு எந்த துரோகமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மேயணும்னு சொல்லிட்டு இந்த குட்டியை மட்டும் மறந்துட்டார். அதே போல் ஆட்டை அடைச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எங்கேயெல்லாம் ஆடு மேய்ச்சாரோ அங்கேயெல்லாம் போய் தேடி பார்த்துருக்கிறார். குளம், குட்டை, கம்மாய், கரை, மலை, காடு, மேடு இப்படியெல்லாம் இவர் தேடி பார்த்ததில் அந்த குட்டி கிடைக்கவில்லை. கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஆஹா, ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் நம்ம மேய்ச்சோம், ஒருவேளை அந்த கிணத்துக்குள்ளே துள்ளி விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வர்றார். அப்படி வர்றப்ப அந்த நிலா வெளிச்சம் அவர் பின்னாடி அடிக்கிறப்ப, முன்பக்கம் அந்த நிழல் அடிக்கிறப்ப கிணத்துக்குள்ளே துள்ளுறது அந்த கிணத்துக்குள்ளே தெரிஞ்சிருக்கு. ஆஹா, கிணத்துக்குள்ளே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்குன்னு கூச்சிருக்கிறார். கூச்ச உடனே அந்த குட்டி துள்ளி நீந்தி இருக்குது. ஆஹா, நம்ம மறதினால் நம்மளே கிணத்துக்குள்ளே கூச்சிருக்கோமே மறந்து, இதுவரைக்கும் தோளில் போட்ட துண்டு மாதிரி கழுத்தில் போட்டே இருந்திருக்கிற குட்டியை இதை நம்ம மறந்துட்டோமே, இனிமே ஞாபகமாக வாழணும், இனிமே ஞாபகமாக இருக்கணும், இனிமே இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்.